ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் வாரியர்ஸ் என்டர்டைன்மெண்ட். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரத்தில் லொகேட் ஆயிருக்கிற நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தாங்க இருக்கோம். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறேன். எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. சொல்லு, நீ தான் தைரியமா நாளை சொல்லு. காதலியை தேட போறோம் ப்ரோ. 2025 நம்மளுக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு எல்லாம் போய் தேட போறோம் ப்ரோ. வீட்டுல பாப்பாங்க, கூப்பிட்டு வச்சு எழுப்பாங்க வாங்க. லவ் மேட்ரா? கவலையே படாதீங்க, காதலுக்காக உயிரே கொடுத்து 24ல வந்து தேடி பார்த்துட்டோம் ப்ரோ, கிடைக்கல ப்ரோ. 25ல கிடைப்பாங்களா தேடணும். ஏண்டா கடலை முத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? இந்த மாதிரி உருப்படாத பையன் கூட சுத்தறத நீ விட்டுரும் ப்ரோ. முதல்ல இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? அது மாதிரி நிறுத்தினா முன்னேறலாம் ப்ரோ, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. அதுவும் எவனையும் நம்பவும் கூடாது. அதான் இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கு நான் பண்ணக்கூடாது. இந்த வருஷத்தோட முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். இவனை நம்பணும், அவனை நம்ப கூடாது. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? கெட்ட நம்ம முன்னாடி பண்ண தப்புக்கெல்லாம் ரொம்ப நம்ம ஒரு மன்னிப்பு கேட்கறது, நமக்குள்ளேயே ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு நல்லா திருந்தி வாழணும் ப்ரோ. சாரி ஜீவா, சாரி. எனக்கு இங்கிலீஷ்லயே பிடிக்காத வார்த்தை. போன தடவை இந்த வருஷம் எதுவும் படிக்கல, அடுத்த தடவை காலேஜ் சேர்ந்துட்டு நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டு கண்டதை படிக்க துடிக்காமல், கற்றவர் போல் தினம் நடிக்காமல், கொண்டு உன் கடமையை அழிக்காமல், பண்பையும் அன்பையும் இழக்காமல். இப்ப நம்மளுக்குள்ள ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குல்ல, இது செய்யணும் அது செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை தேடி போகணும். பாரியோட சிம்பிள் பிலீஃப், உனக்கு பிடிச்ச வேலையை செய், அப்ப வேலையா இருக்காது, சந்தோஷமா இருக்குங்கிறான்ப்பா. அது என்னன்னா ப்ரோ, 2024 வரைக்கும் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க கூட சுத்திட்டு இருப்பான் நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு. ஸோ அவங்க கூட தலையெடுத்துன்னு அந்த 24 ஃபுல்லா சுத்த வேண்டியதாயிடுச்சு. ஸோ 2025லயாவது அவனை கட் பண்ணி விட்டுட்டு படிச்சு முன்னேறலான் இருக்கு ப்ரோ. அவன் வேற யாரும் இல்ல, அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுறேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுறேன். லவ் ஒன்று பண்ணேன், அது அப்படி இப்படின்னு இதாயிடுச்சு, மிராக்கல் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வீட்டில் மாட்டிக்கிச்சு, நானும் மாட்டிக்கிட்டேன், அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு. நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற, நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். நல்லா வாழலாம் நினைக்கிறேன். 2025 என்ன நடக்குதுன்னு பாப்போம். கம்பேக் கொடுக்கலான்னு இருக்கான். கம்பேக் கொடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு எண்டே கிடையாதுடா, என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. 2022 நல்லா படிக்கணும்னு நினைச்சேன் ப்ரோ. எங்க சுத்திக்கிட்டு போயிட்டேன். சரி, இந்த தடவை நல்லா படிக்கணும், அது பண்ணணும். அதுதான் இப்போ வெறித்தனம், ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம். 24ல நிறைய பேர்ட்ட வாங்க கூடாது அடியெல்லாம் வாங்கியாச்சு. 2025ல இருந்து அதுல இருந்து கத்துக்கிட்டு எப்படிலாம் இருக்கணுமோ இருந்துக்க போறேன். நல்லா அடி வாங்கியிருப்பார் போல இருக்கு. வெளியே தான் புலி, வீட்டுல எலி போல இருக்கு. 2025ல ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கலான்னு இருக்கேன். டேரக்டர் ஆகணும்னு அந்த எய்ம்ல படிச்சுட்டு. கப்பு எடுத்து போட்டா டைரக்டர் ஆயிடுவியா? உன்னை எதுக்கான ஊர்ல கூட்டு வந்தா? ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்கு. ஷட் அப். 2024ல இதுக்கு முன்னாடில இருந்து லவ் பண்ணதான் ஒரு 5 வருஷமா. இனிமே அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதெல்லாம் சொல்ல போனா நிறைய விஷயம் இருக்கு. மெயினா சொன்னோம்னா, இப்போ நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப மிங்கலாக இருந்தேன். அது ஒரு விஷயம் வந்து நான் விளையாட்டா பேசி அவங்க ஹர்ட்டானதும் இருக்கு, அவங்க ஹர்ட் பண்ணணும்னு பேசி நான் விளையாட்டா இருக்கு. ஸோ 25 வந்து ஒரு கிட்ட இவ்வளோதான் லிமிட்னா இவ்வளோ லிமிட்டாக இருக்கணும். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேன். இது வரைக்கும் எதுவும் பெருசா மைண்ட்ல தோணல. பட் ஆனா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இது பண்ணியிருக்கேன். 2005ல இன்னும் பெஸ்டா பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளோதான். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுது ஒரு குத்து அப்படியா?